இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு பால் சுறா வறுவலும் தக்காளி ரசம் தான் பண்ண போறோம். அதுக்காக பால் சுறா எடுத்து வச்சிருக்கோம். பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா போய் மீனை கட் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டு வந்து தட்டி எடுத்துட்டோம். இது வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி வந்து கருவாடு சுறா தான் வாங்கியிருக்கோம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு எலும்பு இருக்குது, அதை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பிൻ്റെ തട്ടി വെച്ചാൽ വേഗം കത്തി മൂർച്ചു പോയി. மீனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துடலாம். நல்லாவே 2-3-4 வாட்டி நல்லாவே கழுவிக்கணும். இதில் வந்து நிறையாவே உப்பு இருக்கும். தண்ணி சூடாயிருச்சு. இதை வந்து மீனில் ஊற்றிடலாம். நிறைய உப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி கழுவினா போதும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே சுடுதண்ணியில் இருக்கட்டும். தக்காளி வேக வைக்கிறதுக்கு தண்ணி 4 தக்காளி இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு 4 வரமிளகா, மஞ்சத்தூள், ஒரு 4 விசில் வரட்டும். மூடி வச்சிடலாம். நல்லாவே சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து மறுபடியும் நல்லாவே கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லாவே தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துடலாம். மசாலா பரட்டிடலாம். மிளகாத்தூள், பெப்பர் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தட்டி எடுத்த பூண்டு, இதில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நம்ம வந்து ரசம் வச்சிடலாம். அது வரைக்கும் இது வந்து மேரினேஷன் ஆகட்டும். ரசத்துக்கு வந்து இந்த அளவுக்கு புளி இதை வந்து ஊற வச்சிடலாம். சுடு தண்ணியில் தான் ஊற வைக்கிறோம். ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் வந்து தட்டி எடுத்துக்கலாம்.
மிளகு ஜீரகம் நுணுக்கி எடுத்துட்டோம். மிளகு ஜீரகம் வந்து தட்டி எடுத்துட்டோம். இதுலேயே வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதையும் தட்டி எடுத்துடலாம். தக்காளி வந்து வேக வச்சு 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தட்டி எடுத்த பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டோம். குக்கரில் வந்து ப்ரெஷர் நின்றுடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து வேக வச்ச தண்ணி இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே மாதிரி புளியவும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். புளி கரைச்ச தண்ணியும் இந்த தக்காளி வேக வச்ச தண்ணியோடய ஊற்றிட்டோம். வந்து ரசத்தை வந்து தாளிச்சுக்கலாம். ரசம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இடிச்செடுத்த பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வெங்காயமோட பச்சை வாசம் மாறட்டும். இடிச்செடுத்த மிளகு ஜீரகம், இதோடவே பெருங்காயத்தூள், வேக வச்ச தக்காளி தண்ணி, புளித்தண்ணி, வேக வச்ச தக்காளி, வரமிளகா இதை வந்து ஜாரில் போட்டு ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோடவே இந்த வேக வச்ச கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வேக வச்ச தக்காளி, வரமிளகா அரைச்ச பேஸ்ட்டு இதையும் இதோட ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு, ரசம் வந்து நல்லாவே ஒன்று கொதிக்கட்டும். ரசம் வந்து நல்லாவே கொதி வந்துருச்சு. ஒரு அரை துண்டு வெல்லம், பொடியாக நறுக்கின மல்லித்தழை, ரசத்தை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். மசாலா பரட்டி வச்ச மீன், எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. மசாலா பரட்டின மீனை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். மீன் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். போட்ட உடனே இழக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை வந்து நல்ல சிம்மில் தான் வச்சுருக்கோம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மெதுவாக நிலச்சி விட்டுடலாம். சுறா மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
மிச்சம் இருக்கிற மீன் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான தக்காளி ரசமும் சுறா மீனும் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.